ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் திருநங்கைக்காக ஆகஸ்ட் 11 ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு எதிராக என்ஜிஓஸ் மற்றும் அனிமல் லவர்ஸ்லாம் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்பீல்ல ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சில உத்தரவுகளை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். டெல்லி மற்றும் அதன் பகுதியில் பிடிக்கப்பட்ட நாய்களுக்கு வந்து கருத்தடை ஊசி, ரேபிஸ் தடுப்பூசி, குடற்புழு நீக்கம் போன்ற சிகிச்சையை செஞ்சு அந்த நாய்களை எங்க பிடிச்சாங்களோ அங்கே திரும்ப விட சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கண்டிஷன் வந்து ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்களுக்கோ அல்லது அசாதாரணமான சூழ்நிலை இருக்க நாய்களுக்கோ பொருந்தாது. அப்படி பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி மற்றும் கருத்தடை நீக்கம் போன்றவற்றை செஞ்சு அவங்கள பாதுகாப்பகங்கள்ல விட சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம், நகராட்சிகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாய்களுக்கு உணவு அளிக்கணும்னு தனி இடத்தையே உருவாக்க சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல என்ன எழுதியிருக்கணும்னா, பொது இடங்கள்ல நாய்களுக்கு உணவு அளிக்க கூடாதுன்னு சொல்லி, அப்படி மீறினாங்கன்னா சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஒரு நோட் எழுதி வைக்க சொல்லியிருக்காங்க. அதோட இல்லாம ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று உருவாக்க சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா, மேற்படி விஷயங்களை அனிமல் லவரோ அல்லது என்ஜிஓவோ யாராவது தடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மேற்படி விஷயங்களை வந்து அரசு ஊழியர் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது என்ஜிஓ அல்லது அனிமல் லவர் தடுத்தாங்கன்னா அல்லது வேற யாராவது தடுத்தாங்கன்னா அரசு ஊழியரை பணி செய்ய விடலன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல கோர்ட் அப்ரோச் பண்ண இண்டிவிஜுவல் அனிமல் லவர் மற்றும் என்ஜிஓக்கு 25,000 மற்றும் 2,00,000 ரூபாயை வித்தின் 7 டேஸ்க்குள்ள டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி டெபாசிட் பண்ணக்கூடிய தொகை வந்து தெருநாய்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லாம ஒருவேளை அனிமல் லவர் வந்து தெருநாய்களை தத்தெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா பக்கத்துல இருக்க முனிசிபாலிட்டி அப்ரோச் பண்ணி தத்தெடுத்துக்கலாம். ஆனா தத்தெடுக்கப்பட்ட நாய் வந்து மீண்டும் தெருக்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரசு ஊழியரை பணி செய்ய விடாம தடுத்தா என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.